வணக்கம் நண்பர்களே. இந்த வார ராசி பலன் நவம்பர் 29 முதல் டிசம்பர் 5 வரை, கார்த்திகை 14 முதல் 20 வரை. இந்த வார சுபமுகூர்த்த நாட்கள் 4/12/2020, கார்த்திகை 19 வெள்ளிக்கிழமை, சதுர்த்தி திதி, புனர்பூச நட்சத்திரம், சித்தயோகம் காலை 7:30 மணி முதல் 9 மணிக்குள், தனுசு லக்னம், தேய்பிறை. இந்த வார சுபமுகூர்த்தம். மேசராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8இல் சூரியன், 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்கள் உடல்நிலையில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது, தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து சென்றால் மட்டுமே தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுவதை தடுக்க முடியும். பண வரவுகள் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சுக்கிரன் 7இல் இருப்பதால் நெருங்கியவர்களிடம் உதவியால் உங்கள் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். கடன்கள் குறையும். திருமணம் சுபகாரியத்திற்கான முயற்சிகளில் சாதக பலன்கள் உண்டாகும். கணவன் மனைவி வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தல், ஒற்றுமை ஓரளவு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை. தொழில் வியாபாரம் செய்வர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்வது உத்தமம். பெரிய முதலீடு கொண்டு செய்ய நினைக்கும் காரியங்களில் சிந்தித்து செயல்பட்டால் வீண் விரயங்களை தவிர்க்கலாம். உத்தியோகத்தர்கள் பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்து தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. சங்கட சதுர்த்தி நாளில் விரதமிருந்து விநாயகர் வழிபாடை மேற்கொண்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். வெற்றி தரும் நாட்கள் 2, 3. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை ஜென்மராசிக்கு இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த லாபங்களை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சிகள் தடையின்றி வெற்றி கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதத்திற்கு பின் அனுகூல பலன்கள் உண்டாகும். உற்றார் உறவினர்களையும் உடனிருப்பவர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவி இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் மட்டுமே குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி லாபம் காண முடியும். உத்தியோகத்தர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தாலும் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடித்து உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவார்கள். தொழில் வியாபாரத்தில் சற்று மந்த நிலை ஏற்பட்டாலும் கிடைக்க வேண்டிய லாபம் கிடைக்கும். பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அம்மன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செய்வது மிகவும் நல்லது. வெற்றி தரும் நாட்கள் 29, 30, 1, 4, 5. மிதுனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சுக்கிரன், 6இல் சூரியன், கேது சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கக்கூடிய இனிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். செவ்வாய் 10இல் இருப்பதால் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. தடைப்பட்ட திருமண சுபகாரியத்திற்கான முயற்சிகளையும் தற்போது மேற்கொண்டால்
சாதக பலன்களை அடைய முடியும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் சாதக பலன்களை அடையலாம். தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற்று லாபத்தை அள்ளித்தரும். கூட்டாளிகள் ஓரளவு ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தர்கள் தங்கள் பணியில் எதிர்பார்க்கும் கௌரவ பதவி உயர்வுகளை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறுவதால் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். கொடுத்த கடனையும் வசூலிக்க முடியும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது உத்தமம். வெற்றி தரும் நாட்கள் 2, 3. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சுக்கிரன், 5இல் புதன், 7இல் குரு சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் கிடைக்கும். ராகு 11இல் இருப்பதால் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பது, குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவதுடன் உங்களுக்குள்ள கடன்கள் எல்லாம் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு மந்தநிலை போன்றவை ஏற்படும். திருமண சுபகாரியத்திற்கான முயற்சிகள் அனுகூல பலன்கள் உண்டாகும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சினை அளிக்கும். என்றாலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெற்று நல்ல லாபத்தினை கொடுக்க முடியும். முடிந்தவரை பெரிய தொகையை கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் அபிவிருத்தி பெருகும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களும் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். எதிர்பார்க்கும் உயர்வுகளும் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும். சிவ வழிபாடு சனி வழிபாடும் செய்தால் நன்மைகள் உண்டாகும். வெற்றி தரும் நாட்கள் 29, 30, 1, 4, 5. சிம்ம ராசி நேயர்களே, நீங்கள் எதிலும் சிந்தித்து செயல்படக்கூடிய வாரமாகும். உங்கள் ராசியாதிபதி சூரியன் 4இல் சஞ்சரிப்பதும் 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல் தரும் அமைப்பாகும். சனி உங்கள் ராசிக்கு 6இல் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் தாராளமாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். குறிப்பாக வாகனங்களில் செல்கின்ற போது நிதானம் தேவை. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிடையே ஒற்றுமை ஓரளவு சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையீடு செய்யாமல் இருப்பது நல்லது. அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களை சந்திக்க நேரிடும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்க்கவும். பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்பட்டு சற்றே அலைச்சல்கள் ஏற்படும். பிறர் செய்யும் தவறுகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதால் பணியில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் போட்டிகளை சமாளித்தே ஏற்றம் பெற முடியும். சிவ வழிபாடும் முருக வழிபாடும் செய்வது நல்லது.
வெற்றி தரும் நாட்கள் 29, 30, 1, 2, 3. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன், 3இல் சூரியன், கேது, 5இல் குரு சஞ்சரிப்பது எடுக்கும் முயற்சிகள் அனுகூலங்களை ஏற்படுத்தும் அமைப்பாகும். குடும்ப மகிழ்ச்சி, தாராளமாக தனவரவு ஏற்படும். தடைப்பட்ட திருமண சுப காரியத்திற்கான முயற்சிகள் தற்போது மேற்கொண்டால் அனுகூல பலன்களை அடைய முடியும். பொன் பொருள் சேரும். சொந்த பூமி மனை வாங்கும் முயற்சிகளில் சாதக பலன்களை பெற முடியும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணியில் திறம்பட செயல்பட முடியும். கணவன் மனைவி பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உற்றார் உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பண வரவுகளில் சரளமான நிலை இருப்பதால் குடும்ப தேவைகள் தடையின்றி பூர்த்தியாகும். கடன்களும் சற்று நிவர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளும் தொழிலாளர்களும் ஆதரவாக நடந்து கொள்வார்கள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவதால் அபிவிருத்தியும் ஓரளவு பெருகும். உத்தியோகத்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளை பெற முடியும். ராகு காலங்களில் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வதால் மேன்மையான பலன்களை அடையலாம். வெற்றி தரும் நாட்கள் 2, 3, 4. உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் 26, 11, 2020 இரவு 9:20 மணி முதல் 29, 11, 2020 வரை காலை 10 மணி வரை. இந்த காலகட்டங்களில் வண்டிகள் மெதுவாக செல்லவும். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையுடன் இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் ராசிக்கு செவ்வாய் 6இல் இருப்பதால் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை எதிர்கொண்டு ஏற்றங்களை அடைவீர்கள். உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் ஒற்றுமை நிலவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணவரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் கடன்கள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தநிலை ஏற்பட்டாலும் பொருள் தேக்கம் ஏற்படாது. எடுக்கும் முயற்சிகள் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கூட்டாளிகளின் அனுசரித்து செல்வது உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்க சற்று தாமத நிலை உண்டாகும். புதிய வேலை தேடுபவர்கள் கிடைப்பதை தற்சமயம் பயன்படுத்தி கொள்வது உத்தமம். பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது உத்தமம். சிவ வழிபாடும் துர்க்கையம்மன் வழிபாடும் செய்வது மிகவும் நல்லது. வெற்றி தரும் நாட்கள் 4, 5. உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் 29, 11, 2020 காலை 10 மணி முதல் 1, 12, 2020 இரவு 9:37 மணி வரை. இந்த காலகட்டங்களில் வண்டியில் செல்லும்போது மெதுவாக செல்லவும்.
எந்த ஒரு முயற்சியும் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்ம ராசியில் சூரியன் 5ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்து கொண்டு எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது, ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சனி 3ல் இருப்பதால் உங்களுக்கு செயல்களுக்கு உடன் இருப்பவரின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் தேவைகள் யாவும் நிறைவேறும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் கடன்கள் ஏற்படாது. கணவன் மனைவி அனுசரித்து நடந்து கொள்வது, உறவினரிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்கள், டென்ஷன்கள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே அனுகூல பலன்களை பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பார்க்கும் வாய்ப்புகள், போட்டி பொறாமைகள் கை நழுவி போகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு கூடுதலாகவே இருக்கும். எதிர்பார்க்கும் உயர்வுகளும் தாமதப்படும். சிலருக்கு தேவையற்ற இடமாற்றங்கள் உண்டாகும். மகாலட்சுமி வழிபாடும் சங்கடதொச்சி நாளில் விநாயகர் வழிபாடும் செய்தால் சங்கடங்கள் குறைந்து நற்பலன்கள் கிடைக்கும். வெற்றி தரும் நாட்கள் 29, 30, 1. உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் 1/12/2020 இரவு 9:37 மணி முதல் 4/12/2020 காலை 7:20 மணி வரை. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி குரு 2ல் சஞ்சரிப்பதும் 6ல் ராகு 11ல் சூரியன் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு வளமான பலன்களை தரும் அமைப்பாகும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். எந்தவித பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் உண்டாகும். பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். 2ல் சனி சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடித்து குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்துவிட முடியும். அசையும் அசையா சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. திருமண சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் லாபகரமான பலன்கள் கிடைக்கும். பெரிய தொகைகளை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது உத்தமம். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று லாபம் அதிகரிக்கும். முருக வழிபாடு செய்வது, சனிக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. வெற்றி தரும் நாட்கள் 29, 30, 1, 2, 3. உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் 4/12/2020 காலை 7:20 மணி முதல் 6/12/2020 பகல் 2:45 மணி வரை. இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வண்டியில் செல்லும்போது மெதுவாக செல்லவும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் செவ்வாய், 10ல் சுக்கிரன், 11ல் சூரியன், கேது சஞ்சரிப்பதால் உங்களுக்குள்ள நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து நிம்மதி ஏற்படும்.
பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். கடன்கள் யாவும் படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியும். கணவன் மனைவிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திருமண சுபகாரியத்திற்கான முயற்சிகள் சாதக பலன்கள் உண்டாகும். உற்றார் உறவினர்கள் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வருவதால் அபிவிருத்தியும் பெருகும். கூட்டாளிகளும் ஆதரவுடன் செயல்படுவார்கள். தொழிலாளிகளின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் கௌரவமான உயர்வுகளும் உண்டாகும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். புதிய வேலை தேடுபவர்கள் கிடைப்பதை பயன்படுத்தி கொள்வது உத்தமம். பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையினை ஈடுபடுத்தாது இருப்பது நல்லது. துர்க்கை வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் செய்வது உத்தமம். வெற்றி தரும் நாட்கள் 2, 3, 4, 5. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 4இல் குரு, 12இல் குரு, சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சிக்கனமாக இருப்பது, ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பண வரவுகள் தேவைக்கேற்றபடி அமைந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் சற்று சிந்தித்து செயல்பட்டால் வீண் விரயங்களை தவிர்க்கலாம். கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உறவினர்களை அனுசரித்து செல்வது உத்தமம். திருமண சுபகாரியத்திற்கான முயற்சிகளில் சாதக பலன்கள் உண்டாகும். தேவையற்ற பயணங்களை குறைப்பதன் மூலம் அலைச்சல்கள் குறையும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகையினை ஈடுபடுத்தாமல் இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று லாபம் அதிகரிக்கும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளிகளின் ஒத்துழைப்பு ஓரளவு மகிழ்ச்சி அளிக்கும். உத்தியோகத்தர்கள் பணியில் கவனத்துடன் செயல்பட்டால் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெற முடியும். எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைப்பதில் சற்று தாமதம் உண்டாகும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செய்தால் நன்மைகள் பல உண்டாகும். வெற்றி தரும் நாட்கள் 4, 5. மீனராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, 11இல் குரு, சனி சஞ்சரிப்பதால் அனைத்திலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையும் வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அமையும். உத்தியோகத்திற்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். கணவன் மனைவிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். பொன் பொருள் சேர்க்கைகள் அமையும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் சிறு தடைக்கு பின் அனுகூல பலன்கள் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சாரளமான நிலை இருக்கும் என்றாலும் பெரிய தொகையினை ஈடுபடுத்தும் போது மட்டும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. கொடுத்த கடன்களும் வசூலாகும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும்
அன்றாட பணிகள் திறம்பட செயல்பட முடியும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். முருக வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் மேற்கொண்டால் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். வெற்றி தரும் நாட்கள் 29, 30, 1. நன்றி நண்பர்களே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதுபோல உடனுக்குடன் பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.